ஈரோடு மாவட்டம் பவானி ஒன்றியம் கலங்கைபாளையம் அந்த பகுதியில் சட்டத்துக்கு விரோதமாக அரசாங்கத்தினுடைய அனுமதி இல்லாமல் குளத்தினுடைய ஏரியை வெட்டி மண் எடுத்துட்டு இருக்கிறாங்க. மழை காலத்தில் நீர் தேங்கக்கூடிய ஏரிகளை வெட்டினா நீர் தேங்குவது பாதிப்புக்குள்ளாகும், நிலத்தடி நீர்மட்டம் குறையும், விவசாயம் பாதிக்கும். ஆகவே அந்த ஊர் பொதுமக்கள் சார்பில் பல முறை ஈரோடு மாவட்ட கலெக்டர்கிட்ட இது தொடர்பாக புகார் மனு கொடுத்திருக்கிறோம். தாசில்தார்கிட்ட புகார் மனு கொடுத்திருக்கிறாங்க. ஆனா அதையெல்லாம் மீறி கடந்த 10 நாளைக்கு முன்னாடி திருட்டுத்தனமா ஒரு கும்பல் மண் எடுத்திருக்கிறாங்க. அந்த கும்பலை அந்த ஊர் பொதுமக்கள் இந்து முன்னணி தொண்டர்கள் எல்லாம் சேர்ந்து தடுத்திருக்கிறாங்க. தடுத்தவங்க மேல அந்த கும்பல் கொலைவெறி தாக்குதல் நடத்தியிருக்கு. காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறோம். ஆனா இதுவரைக்கும் காவல்துறை யாரையுமே கைது பண்ணல. அதோட மட்டும் இல்லாம யார் புகார் கொடுத்தாங்களோ அவங்க மேல வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இந்த சம்பவத்தை கண்டிச்சு இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு போராட்டமானது கவுந்தப்பாடி பகுதியில் இந்து முன்னணி சார்பில் நடந்துட்டு இருக்குது. தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய உளவுத்துறை முற்றிலுமாக சீர்குலைந்து விட்டது. தமிழ்நாடு பயங்கரவாதிகளுடைய சொர்க்க பூமியா மாறி இருக்கிறது. இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் 10க்கும் மேற்பட்ட ISIS இயக்கத்தினுடைய பயங்கரவாதிகள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. திருப்பூர்ல முகமது முஸ்லிதீன் ஒரு 6 மாதங்களுக்கு முன்பாக கைது செய்யப்பட்டிருக்கிறான். கோயம்புத்தூர்ல சில பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. ராமநாதபுரத்தில் சில பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. கடந்த 2 நாளைக்கு முன்னாடி ISIS இயக்கத்தினுடைய ஆதரவாளர்கள் சந்தேகிக்கப்படுகின்ற பல பேரை பிடிச்சு கோயம்புத்தூர்ல மத்திய உளவுப்பிரிவு போலீசார் விசாரணை நடத்திருக்கிறாங்க. இந்த 10க்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் கைது செய்யப்பட்டது எல்லாமே மத்திய உளவுப்பிரிவு போலீசால. தமிழ்நாடு போலீஸ் இதுவரை யாரையுமே பிடிக்கல. ஆகவே தமிழ்நாட்டினுடைய உளவுத்துறை செயலிழந்திருக்கின்றது. மாநில முதலமைச்சர் இது கவனம் கொடுக்கணும். இந்த மண்ணலர பிரச்சனையில அமைச்சருடைய தலையீடு இருக்கிறதா சொல்றாங்க. மண் எடுக்கிறதுக்கு அந்த பிரச்சனை வந்த உடனேயே சுற்றுச்சூழல் அமைச்சர் KC கருப்பணன் அவர்கள் காவல் நிலையத்தில் நுழைந்து அங்க புகார் கொடுக்க வந்த மக்களை மிரட்டினதா சொல்றாங்க. அதனுடைய அடிப்படையில தான் இந்த காவல்துறை யார் புகார் கொடுத்தாங்களோ அவங்க மேலேயே வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இது போன்ற அமைச்சர்களுடைய அராஜகத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என இந்து முன்னணி சார்பில் நான் கேட்டுக்கிறேன். செந்தில்குமார், இந்து முன்னணி மாநில நிர்வாக